கச்சதீவை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் தமிழ்நாட்டின் அரசியல் பரப்பில் தீவிரமாக முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் இன்று ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி கச்சதீவுக்கு விஜயம் செய்துள்ளார். முன்னதாக மயிலட்டி துறைமுக அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய ஜனாதிபதி கச்சதீவு விடயத்தில் எந்தவொரு அழுத்தத்திற்கும் அடிபணியப் போவதில்லை என்றும் இதன்பொழுது சூளுரைத்துள்ளார். வடக்கு மாகாண மக்களின் மற்றொரு பிரதானமான வருமான மார்க்கமே கடற்றொழில் என கூறியுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அந்த மக்களுக்கான வசதிகளை பெற்றுக் கொடுப்பது அரசாங்கத்தின் பொறுப்பு என்றும் தெரிவித்துள்ளார். ஆக்கிரமிப்பு செய்யும் வெளிநாட்டு கடற்றொழிலாளர்களிடமிருந்து வடமாகாண கடற்பரப்பை பாதுகாக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். விசேடமாக கச்சதீவு என்பது வடமாகாண கடற்றொழிலாளர்களுக்கு மிக முக்கியமான ஒன்று என்று கூறியுள்ள ஜனாதிபதி அதை மையப்படுத்தி பல்வேறு வாத பிரதிவாதங்கள் உருவாகியுள்ளதாகவும் கூறியுள்ளார். தீவாக இருந்தாலும் கடற்பரப்பாக இருந்தாலும் வான்பரப்பாக இருந்தாலும் நிலப்பரப்பாக இருந்தாலும் எதிர்கால பரம்பரைக்கு அதை பாதுகாத்து வழங்குவது தமது பொறுப்பாகும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அந்த பொறுப்பை நிறைவேற்ற தாம் கடமைப்பட்டுள்ளதாகவும் இந்த விடயத்தில் எந்தவொரு அழுத்தங்களுக்கும் அடிபணிய மாட்டோம் என்பதை கூறிக்கொள்ள விரும்புவதாகவும் அனுரகுமார் திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை வடமாகாண மக்கள் எதிர்நோக்கியுள்ள பொருளாதார பிரச்சினைகள் குறித்து அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும் அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டார். விவசாயத்தில் ஈடுபடும் பலர் வடக்கு மாகாணத்தில் உள்ளதாக கூறியுள்ள ஜனாதிபதி அவர்களுக்குரிய காணி உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை உள்ளதாகவும் தெரிவித்தார். யுத்தம் காரணமாக ராணுவ முகாம்களை அமைப்பதற்காக பல காணிகள் எடுக்கப்பட்டிருந்த போதிலும் தற்பொழுது நாட்டில் யுத்த அபாயம் இல்லை என்று அனுரகுமார் திசாநாயக்க கூறியுள்ளார். யுத்தம் ஒன்று ஏற்படும் என்ற மிகவும் அழிவுகரமான எதிர்பார்ப்புடன் அந்த காணிகளை தொடர்ந்தும் வைத்திருக்க வேண்டிய தேவையில்லை எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். யுத்தம் ஒன்று மீண்டும் ஏற்படுவதை தடுப்பதை இலக்காக கொண்டே தமது அரசாங்கம் பணியாற்றி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆகவே திறந்துவிடக்கூடிய அனைத்து பாதைகள் மற்றும் விடுவிக்கப்படக்கூடிய அனைத்து காணிகளையும் மக்களுக்கு வழங்குவதற்கு தாம் தயாராக உள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார்.